1715 செப்டம்பர் 1ஆம் நாள் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் அருகே உள்ள நெல்கட்டும் சேவல் அல்லது ஆவுடையாபுரம் என்று அழைக்கப்பட்ட ஊரில் சித்திரபுத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் மகனாக பிறந்தவர் புலித்தேவன். நெல்லிக்காய்களாக சிதறி கிடந்த பாளையக்காரர்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட முதல் மாவீரன் என்று இவர் அழைக்கப்படுகிறார். ஆவுடையார்புரம் என்ற ஊர் மதுரை நாயக்கர்களுக்கு நெல்லை கப்பமாக கட்டியதால் நெல்கட்டும் சேவல் என்று அழைக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஆற்காடு நவாப் ஆங்கிலேயருடன் இணைந்து அவர்களுக்கு எதிராக நெல்லை கப்பாக கட்ட முடியாது என்று புலித்தேவன் கூறியதால் கட்டான் சேவல் என்றும் அழைக்கப்பட்டது. ஆற்காடு நவாபின் மகன் மாபாஸ்கான் தலைமையில் புலித்தேவன் மாபாஸ்கானின் படைகளை ஒட்டுமொத்தமாக அளித்தார். வேறு வழியில்லாமல் ஆங்கிலேய தளபதி ஹெரான் மூலமாக மீண்டும் புலித்தேவனை எதிர்ப்பதற்கு மாபாஸ்கான் முற்பட்டார். இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்ட ஆங்கிலேய அதிகாரிகள் கன்னியாகுமரியிலிருந்து திருச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய பாளையங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கூறினர். இருந்தாலும் ஹெரானை புலித்தேவன் எளிதில் வென்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் களக்காடு வெற்றி என்பது புலித்தேவனுக்கு மிகப்பெரிய ஒரு புகழை தந்தது. களக்காடு வெற்றி பெறுவதற்கு முன்பாக திருவிதாங்கூரில் இருக்கக்கூடிய 4000 போர்ப்படை தளபதிகளை புலித்தேவன் ஆசை காட்டி விலைக்கு வாங்கினார். அதே நேரத்தில் கல்லர்களையும் அனுமதித்தார் மாபாஸ்கானை வெற்றி கொள்வதற்காக. இந்த சூழ்நிலையில் மாபாஸ்கானால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் புலித்தேவனை வெற்றி கொள்ள முடியவில்லை என்ற ஒரு நிலை உருவானது. இதனால் நெல்கட்டும் சேவலை தாக்குவதற்கு முற்பட்டார் மாபாஸ்கான். அங்கும் தோல்வியடைந்தார். இறுதியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை 1756. இந்த சூழ்நிலையில் மதுரையை ஆண்ட பாளையக்காரர்கள் நம்மவர்கள், அங்கு ஆசை காட்டி வந்தவர்கள் ஆற்காடு நவாபுகள் என்ற ஒரு குறிக்கோளை கண்ட புலித்தேவன் அனைவரையும் ஒன்று திட்டுவேன் என்ற காரணத்துக்காக மேற்கு கூட்டமைப்பை உருவாக்கினார். மேற்கு கூட்டமைப்பு நட்டம், மதுரை போன்ற அனைத்து இடங்களும் புலித்தேவனுடன் சேர்ந்தன. ஆனால் கிழக்கு கூட்டமைப்பு மற்றும் புலித்தேவனுடன் சேராமல் எதிரிகளும் சேர்ந்தனர். இந்த சூழ்நிலையில் புதிதாக கான் சாஹிப் என்ற ஒரு ஆங்கிலேய படைத்தளபதி பதவியேற்றார். அவர் பதவியேற்றவுடன் 3 முக்கியமான விஷயங்களை செய்தார். ஒன்று, திருநெல்வேலியை கைப்பற்றுதல், பாளையங்கோட்டையிலிருந்து பின்வாங்குதல், மீண்டும் திருநெல்வேலியை கைப்பற்றுதல். முதல் திருநெல்வேலியை கைப்பற்றும் பொழுது 1755 அவர் தோற்று போனார். அந்த சூழ்நிலையில் புலித்தேவனுக்கு உதவியவர் தீர்த்தரப்ப முதலியார். இதனை புரிந்து கொண்ட நம்முடைய கான் சாஹிப் என்ன செய்தார் என்றால், பாளையங்கோட்டையில் சென்று புலித்தேவனை தாக்கி அளிக்கும் மூலமாக மீண்டும் திருநெல்வேலிக்கு வந்தார். அந்த சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மைசூர் அதிகாரிகளிடம் இணைந்து கொண்டு மாபாஸ்கானையே விலைக்கு வாங்கினார் புலித்தேவர். இதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. கடைசியாக நெல்கட்டும் சேவல் என்ற ஒரு இடத்தை கான் சாஹிப் எந்த மாபாஸ்கான் புலித்தேவனை சென்றாரோ அவரை மாபாஸ்கானை சபல புத்தி கொண்ட மாபாஸ்கானை விலைக்கு வாங்கி திருவாங்கூர் மன்னர்களை விலைக்கு வாங்கி வாசுதேவனூர் கைப்பற்றப்பட்டது, சாத்தூர் கைப்பற்றப்பட்டது. இறுதியாக 1761 நம் நெல்கட்டும் சேவலும் கைப்பற்றப்பட்டது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழ் என்ற பெருமை பெறுவர் புலித்தேவன் அவர்கள்.